சார் உங்கள் பேர் என்ன சார்? எந்த வார்டில் இருக்கீங்க சார்? எந்த வார்டில் எந்த ஊரில் இருக்கீங்க சார்? செந்தில் நகராட்சி 27வது வார்டு சார். எந்த ஊர் சார்? தஞ்சாவூர் சார். உங்கள் பேர் என்ன பொறுப்பு இருக்கு? ராஜேஷ் சார், 27வது வார்டு சார். வார்டு பிரதிநிதியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து இப்போ எந்த கட்சி சார்ந்தவர்? தவிர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த வார்டில் வந்து பிரதிநிதியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். தஞ்சாவூரில் வந்து அஇஅதிமுகவுடைய வளர்ச்சி வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2 நாள் முன்னாடி தமிழக முதல்வர் வந்து தஞ்சாவூருக்கு வந்தார். அப்போ முன்னாள் அமைச்சர் திரு வைத்திலிங்கம் அவர்கள் வந்து 10,000 பேரோட வந்து இணைஞ்சாங்க. அதனால் வந்து ஒரு தான் ஒரு வார்டாக வர்றோம். இப்போ வந்து 27வது வார்டுக்கு வந்து கேட்குறோம். இப்போ வந்து நீங்கள் வந்து எந்த ஊரில் எத்தனாவது வார்டில் குடியிருக்கீங்க? வார்டு 30 சார். 27 பிரதிநிதியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இப்போ எத்தனை வருஷமாக அதிமுக கட்சியில் இருக்கீங்க? சார் 1980 ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். புரட்சித் தலைவர் தொண்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் சார். இல்லை, அதாவது எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கீங்களா, ஜெயலலிதா காலத்துலேருந்து? எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கோம் சார். எப்படி வந்தீங்க கட்சிக்கு? அடிப்படையாக வந்து தொண்டரால் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து தங்கமுத்து சார் அவங்க மூலமாக நான் வந்தேன் சார். இல்லை, யாரை வந்து ரொம்ப பிடிச்சி போய் அதிமுக வந்தீங்கிறேன்? எம்ஜிஆரை பிடிச்சது சார். எம்ஜிஆர் கொள்கையெல்லாம் பிடிக்கும் சார் எங்களுக்கு. அவரோட நடிப்பை வச்சு நாங்கள் ஆர்வத்தில் சின்ன வயதுலேருந்து எங்களுக்கு எம்ஜிஆரை பிடிக்கும் சார். அதனால் அந்த கட்சிக்கு நான் வந்தோம் சார், செயல்படுறோம் நாங்கள். சரி சார். இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ எத்தனை வருஷமாக இருக்கீங்க கட்சியில்? கட்சியில் வந்து ஒரு 20 வருஷமாக இருக்குது. சரி சார். இப்போ வந்து என்னென்னா, இப்போ வந்து கட்சி தொண்டர்களாக வந்து தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கட்சி மாறிட்டாங்க அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்குது. அந்த அடிப்படையில் கட்சி உறுப்பினராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் இப்போ அண்ணா திமுகவில் வந்து தொண்டர்கள் யாருமே மாறல சார். என்றைக்குமே ரெட்டையில் எங்கே இருக்கோ அதுக்கு தான் சார் வாக்களிப்பாங்க சார். அவங்க வந்து மாறல சார். எம்ஜிஆரோட கொள்கையும் அம்மாவோட அம்மாவோட கொள்கையும் அவங்க விட்டு இப்போ ஆறுவது விருப்பம் இல்லை சார். என்றைக்குமே ஒரே தாய் கழகத்தில் வந்து செயல்படுறாங்க சார். சரி, இப்போ அதாவது ஒரு பால சாத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் உங்கள் வார்டை பொறுத்த வரைக்கும் இப்போ யாராவது கட்சி உறுப்பினர்கள் வந்து போயிருக்காங்களா? மொத்த உறுப்பினர் எவ்வளோ பேர் இருக்காங்க? எவ்வளோ பேர் போயிருக்காங்க சார்? சார் எங்களுக்கு வந்து சார் கிட்டத்தட்ட 2000 குடும்பம் ஒர்க் பண்ணுறாங்க சார். ஆனால் வாக்காளர் வந்து 5000 வாக்காளர் பதிவு இருக்குது சார். அதில் பதிவில் வந்து யாருமே வந்து கட்சியில் வந்து இங்கே வார்டை பொறுத்த வரைக்கும் யாருமே மாறல சார். ஆனால் இரட்டைலைக்கு உள்ளவங்க அனைத்து பேருமே வாக்காளர்களும் அதே வார்டில் இருக்காங்க சார். யாரும் தொண்டர்களும் மாறவில்லை சார். இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து உங்கள் வார்டில் மொத்தம் எத்தனை ஓட்டு விழுந்துச்சு சார்? அதில் சார் அப்போ வந்து சார் இரட்டலைக்கு அப்போ வந்து ஒரு 4500 ஓட்டு இருந்தது சார். அதில் வந்து இது போனால் வாக்காளர் பதிவானது 3500 ஓட்டு சார். 3500 ஓட்டில் இருந்து 1200 சொச்சம் திமுக சார், 1800 சொச்சம் ஏடிஎம்கே சார். சார், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளோ சதவீதம் உங்கள் வார்டில் வந்து ஓட்டு விழுந்துச்சு சார்? சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்றத்துக்கு கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்கோம் சார் எங்கள் வார்டில். சரி சார். ஆனால் இப்போ வந்து தஞ்சை மாவட்டத்தில் வந்து ஒரு பிம்பம் இருக்குது சார். அதாவது முன்னாள் அமைச்சர் திரு வைத்திலிங்கம் அவர்கள் வந்து கட்சி மாறினோடனே தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அத்தனை 3/4 பேர் வந்து கட்சி மாறிட்டாங்க திரு வைத்திலிங்கம் அவர்கள்னு சொல்கிறாங்க. உங்கள் வார்டை பொறுத்த வரைக்கும் இதோட நிலைமை என்ன சார்? சார் அவர் மாறினது அவரோட கருத்துக்கள் சார். எங்களோட கருத்துக்கள் இரட்டையில உள்ளது அதிமுக உள்ளவங்களும் யாருமே போகலை சார். அவங்க அந்த கட்சி சார்பாக அவங்க அப்படியே இருக்காங்க சார், இருக்காங்க. மேலும் வந்து அம்மாவோட திட்டத்துக்கு அனைத்துக்குமே அவங்க செயல்படுத்த வேண்டியது. இந்த 2026 வந்து எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து அம்மாவோட திட்டத்தை அனைத்தையும் மக்களுக்கு சேர வேண்டிய திட்டத்தில் அனைவரும் நிறைவேற்றணும். மக்கள் வந்து ஓட்டு போட தயாராக இருக்காங்க எங்கள் வார்டு பொறுத்த வரைக்கும் சார். இந்த எலெக்ஷனில் இப்போ வர்ற எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. தஞ்சாவூர்லேயும் நடத்திட்டாரு, துவக்கிட்டாரு. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு உங்கள் வார்டை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலை வந்து எப்படி இருக்குது சார்? சார் எங்கள் ஓட்டு எவ்வளவு சதவீதம் விழுவோம் சார்? எங்களை மாற திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் சார் போட்டியாங்க. அதனால் அந்த வாட்டி அதிகமாக காம்படிஷன் கொடுத்து வரோம். நாங்கள் அதிகமாக தான் சார் ஓட்டு அதிகமாக தான் வாங்கிட்டு இருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து அந்த வார்டை தக்க வச்சு தான் சார் இருக்கோம். இப்போ உங்களுடைய கட்சியினுடைய செயல்பாடுகள் உங்கள் வார்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? இன்றைக்கி ஐயா எடப்பாடி ஐயாவும் சிறப்பாக செயல்படுறாங்க. இங்கே உள்ள மாவட்டாளர்களும் நல்லா துல்லியமாக செயல்பட்டு இருக்காங்க. மேலிடத்துலேருந்து என்ன அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்களோ அதில் படி இந்த எலெக்ஷனுக்கு நிர்வாகிகள்லாம் செயல்பட்டு அமோக வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டாக்கி தருவோம்.
இப்போ வந்து திட்டத்தை தாலிக்கு தங்க எடுத்தனால ரொம்ப பேர் விரக்தி அடைஞ்சிட்டாங்க. ஆனால் இப்போ எடப்பாடி ஐயா வந்து சொல்லியிருக்காங்க, வந்தோடனே 2000 ரூபாய் மகளிர்களுக்கு கொடுக்குறதாக சொல்லி தேர்தல் அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக அம்மாவோட திட்டத்தையும் சேர்த்து செயல்பட்டுட்டாங்கன்னா மக்களுக்கு வந்து அதிகமாக ரெட்டலை ஓட்டு விழுவுறதுக்கு அது அமோக வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு. சார் இப்போ வந்து கட்சியில் வந்து பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் அவர்கள் வந்து கட்சி வெளியே அவங்க தலைவர்கள் வந்து தொடங்கிட்டாங்க. உங்கள் வார்டை பொறுத்த வரைக்கும் வேலைகள் வந்து எப்போ துரிதமாக ஆரம்பிக்க போகிறீங்க? இந்த 2020 தலைமை என்ன அறிவிப்பு கொடுக்குறாங்களோ அந்த தேர்தல் பணிகளை அனைத்து ஆர்டர் கொடுத்துருவாங்க, தொண்டர்களுக்கு கொடுத்து தான் செயல்படுவோம். நாங்கள் விரும்புவோம், செயல்பட்டு செய்வோம் நிர்வாகிகள்லாம். எடப்பாடி ஐயா ஆணையின்படி மாவட்ட செயலாளர் சேகர் அவர்களையும் மாநகராட்சி சரவணன் அவர்களும் மூலமாக வட்ட செயலாளர் மூலமாக இந்த தேர்தல் பணிகளை மிக சிறப்பாக செய்து தருவோம். வழிகாட்டிய பேரில் செய்கிறோம்.